ஒரு பிசினஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணா பிரைஸ் மணி, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆஃபர் இது எல்லாமே கிடைக்கும்னா திஸ் இஸ் நாட் அ ட்ரீம். இதுதான் கேஸ் காம்படிஷன். இந்த வீடியோல உங்களுக்கு நான் 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சொல்ல போறேன். வாட் இஸ் கேஸ் காம்படிஷன், அது எங்க நடக்குது, அதுல ஏன் கம்பெனிஸ் இவ்ளோ இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுல என்னென்னலாம் ஸ்டேஜஸ் இருக்கு, நம்மளுக்கு அதுல இருந்து என்ன பெனிஃபிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கேஸ் காம்படிஷன்? சிம்பிளா சொல்லணும்னா கம்பெனிஸ் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சவுத் இந்தியால எப்படி பிராண்ட் எக்ஸ்பேண்ட் பண்றது, கஸ்டமர் சார்னை எப்படி ரெடியூஸ் பண்றது, சஸ்டைனபிலிட்டியை சப்ளை செயின்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்க உங்க டீம், அதாவது 2 to 3 மெம்பர்ஸ் சேர்ந்து இந்த ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணி டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி இது ஒரு பிசினஸ் ஹேக்கத்தான் மாதிரி தான். பட் கோட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். செகண்ட், கேஸ் காம்படிஷன் எங்க நடக்குதுன்னு தெரியலனா இந்த பிளாட்ஃபார்மை செக் பண்ணுங்க. இந்த பிளாட்ஃபார்மோட நேம் அன்ஸ்டாப். முன்னாடி டேர் டு கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க. இந்தியால கேஸ் காம்படிஷன் ஃபைண்ட் பண்றதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். இங்க HUL, அமேசான், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ITC இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் அவங்களோட காம்படிஷன்ஸை இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா தான் நடத்துறாங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन, அமேசான், HUL இந்த மாதிரி கம்பெனிஸ் ஏன் இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க? மொத்தம் 3 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட், டேலண்ட் ஹண்ட். இது பேசிக்கலி ஒரு லைவ் ஸ்கிரீனிங் ப்ராசஸ் மாதிரி தான். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஒரே நேரத்தில் நம்மளால எவாலுவேட் பண்ண முடியும். இன்டர்வியூ, ரெஸ்யூம் இல்லாம பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப், PPO ஆப்பர்ச்சுனிட்டிஸை தர முடியும். PPOன்றது ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. செகண்ட், ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது இண்டஸ்ட்ரிக்கு வெளியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சில நேரம் சொல்ற ஐடியாஸ் ஜென்யூன்லி வேல்யூபிளா இருக்கும். ஸோ கம்பெனிஸ் இதை R&Dக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. தேர்ட், பிராண்ட் பில்டிங். ஃபியூச்சர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் மனசுல பிராண்ட் நேம் நல்லா பதிஞ்சிடும். ஸோ எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ் எல்லாருமே இந்த இதுல தான் இருக்காங்க. அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது கம்பெனி உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத மறக்காதீங்க. ஸோ இது ஒரு 2-way ஸ்ட்ரீட் மாதிரி தான். ஃபோர்த், கேஸ் காம்படிஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி 3 to 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்கிரீனிங். இதுல நீங்க டீம் ஃபார்ம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் அ ஷார்ட் ஆப்டிடியூட் ஆர் அ குவிஸ் அபவுட் த கம்பெனி. இட் டிஃபர்ஸ் அப்பான் த கம்பெனி. ஸோ செகண்ட் கேஸ் சப்மிஷன். ஒரு கேஸ் டாக்குமெண்ட் யூ வில் ரிசீவ். அது உங்க டீமோட நீங்க அனலைஸ் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ள நீங்க அதுக்கான சொல்யூஷனை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் எலிமினேட் ஆயிருவாங்க. தேர்ட் ரவுண்ட், இட் மே பி a regional round or semi-finale. ரீஜனல் ரவுண்டா இருக்கும்போது you have to present your solution in front of the juries. ஒருவேளை செமிஃபினாலேவா இருந்தா நீங்க elaborated solution சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 7 to 8 slides கிட்ட you have to submit. Fourth round grand finale. இதுல top teams from all the regions or from all the colleges will be there at the company headquarters or a prime venue location. It depends on the company. So அங்க நீங்க judges முன்னாடி present பண்ணணும். பட் ஆனா இங்க judges differ ஆவாங்க. They may be senior executives, they may be like vice presidents or CEO of the company. So best performer, best solution, best Q&A handling இதுக்கேத்த மாதிரி வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஸ்டேக்ஸ் அதிகமாகும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அதிகமாகும். ஸோ மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் இப்போ இதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட், ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நிறைய கம்பெனிஸ் இதை ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஃபனல் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஃபினாலேல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட யூ வில் ரிசீவ் அ கால் ஃப்ரம் த HR. செகண்ட், ரியல் லைஃப் ஸ்கில்ஸ். ஸோ யோசிச்சு பாருங்க, பிரசன்டேஷன், டேட்டா அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சரிங் இது எல்லாமே நீங்க MBAல கத்துக்க போறது தான். பட் ஆனா நீங்க இத ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண முடியும். தேர்ட், பிரைஸ் மணி. இந்தியால 25,000ல இருந்து 1 lakh வரைக்குமே கம்பெனிஸ் பிரைஸ் மணி ஆஃபர் பண்றாங்க. ஃபோர்த், நெட்வொர்க்கிங். ஜட்ஜஸ், சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ், ஃபெல்லோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இவங்க எல்லாருமே உங்களோட ஃபியூச்சரோட கைடன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரெஃபரல்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்றவங்களா கூட மாறலாம். ஃபிஃப்த், ரெஸ்யூம் பவர். உங்க ரெஸ்யூம்ல யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் நேஷனல் கேஸ் காம்படிஷன் வின்னர் இப்படின்ற ஒரு லைன் ரெக்ரூட்டர்ஸை ரொம்ப கவர் பண்ணும். அவங்க உங்களோட இன்டர்வியூ மொத்தமுமே இந்த ஒரு லைன்ல ரிவால்வ் ஆகும். நீங்க உங்களோட காலேஜ்ல இந்த கேஸ் காம்படிஷன்ஸை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு பண்ணணும். இட் மே பி யுவர் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். ஸோ இஃப் யூ வாண்ட் ஃபியூச்சர் கைடன்ஸ் ஆர் எனிதிங் யூ கேன் கான்டாக்ட் MBA Tamil.